அவ்வளோதான். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நீங்களெல்லாம் இந்த தவறான அரசியலின் மூலமாக என்ன செய்ய போகிறீர்கள்? அரசியலே உனக்கு புரியவில்லையே! ஐயா கூட்டணியே எந்த பக்கமும் போகாம இன்னைக்கு வந்து அவங்க கூட்டணிக்கு ஒருவனும் வரமாட்டேன் என்கிறான். இல்ல நம்ம பிரேமலதா அவர்கள் மணந்து கொள்ளாததற்கு காரணம் நம்முடைய தவ வாழ்க்கையிலே. ஒருத்தியும் நம்ம நோங்கல. அதுதான் என்னுடைய நோக்கமே தவிர, எந்த கட்சி இ விஜய காட்டி காங்கிரஸ் சீட்டு கூடு வாங்குறான். விஜய காட்டி ஒவ்வொரு கட்சியும் விஜயை காட்டி காட்டி தன்னுடைய இடத்தை வலுப்படுத்திக் கொள்கிறார்களே தவிர ஒருத்தரும் விஜயோட வருவதில்லை. இந்த அவன் அவன் வீட்டில் எனக்கு பொண்ணு கேட்குறாங்க, இவன் வீட்டில் பொண்ணு கேட்குறான்னு இவன் தான் சொல்லிக்கிட்டு இருக்காளே தவிர, சரி போக வேண்டியதானே என் வீட்டில் பொண்ணு கேட்டால் போக மாட்டான். இங்கே இருக்கிறவங்ககிட்ட வாங்குறதுக்காகத்தான் இவ்வளவு நாடகம். இதுதான் இப்போ உள்ள நிலைமை. இல்ல பிரேமலதா அவர்கள் வந்து கூட்டணியே இன்னும் எந்த பக்கமும் முடிவாகாம அப்படிலாம் முடிவாகக்கூடாது. 234 நாட்டுக்கு எது நல்லது? திமுகவினுடைய ஆட்சியினால் நாடு நன்றாக இருக்கிறது என்று திருமாவளவனை போல பொய்யாக நீயும் நினைத்தால், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை போல பொய்யாக நீ நினைத்தால், தொழிலாளர்கள் நலன்கள் கெடுக்கப்படுகின்றன.